கல்வாரி சிலுவையிலே இயேசு மொழிந்த மூன்றாவது வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27வது வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நேரத்தை உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, கல்வாரி சிலுவையில ஏசப்பா உங்க பாடு மரணங்களை நாங்க தியானித்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த நேரம் முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா, என்ன பேசணுன்றத தேவன் தாமே கற்றுத்தாங்க ஏசப்பா. அப்பா, நீங்க வெளிப்படுங்க ராஜா. நாங்க ஏசப்பா உங்க கரங்கள்ல எங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோம் ராஜா. வாயின் வார்த்தைகள் எல்லாம் என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள்ல நம்ம ஏசப்பா கல்வாரி சிலுவையில பேசின 7 வார்த்தைகளை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக பார்த்தோம்னா, ஏசு கல்வாரி சிலுவையில பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருந்துச்சு. முதலாவது வார்த்தை மன்னிப்பை குறித்தும், இரண்டாவது வார்த்தை இரட்சிப்பை குறித்தும் பேசினதாக பார்க்கிறோம். இந்த மூன்றாவது வார்த்தை குறித்து பார்க்கும்போது, மூன்றாவது வார்த்தை தன்னுடைய பொறுப்பை ஒப்படைக்கின்ற வார்த்தையாக அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு பேசுகிறார். கல்வாரி சிலுவையில 2 வார்த்தையும் பேசி முடித்த பின்பு இயேசு சிலுவையின் அருகே தன்னுடைய தாயாகிய மரியாளும் மகதலேனா மரியாள், அவருடைய ஊழியத்தின் பாதையிலே அவரோடு உதவியாயிருந்த ஒரு சில ஸ்திரீகளும், தன்னுடைய அன்பான சீஷன் யோவான் அவர் நிற்கிறதையும் கண்டு இந்த வார்த்தையை கூறுகிறார். அவருடைய தாயாகிய மரியாளை பார்க்கும்போது அந்த நேரத்துல ரொம்ப அவங்க முகத்தை பார்க்கும்போது ரொம்ப கவலை தேய்ந்த முகத்தோட, ஏன்னா தன்னுடைய மகன் கல்வாரி சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது அந்த தாயின் உள்ளம் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படுறாங்க. அதை பார்த்து இயேசு பேசுறாங்க, ஸ்திரீயே. அந்த வேளையில தான் இயேசு சொல்றாங்க தாயை பார்த்து, ஸ்திரீயே அதோ உன் மகன். இந்த வார்த்தை ஒரு ஆறுதலின் வார்த்தையாக அந்த தாய்க்கு இயேசு வெளிப்படுத்துகிறார். அதன் பின்பு தன்னுடைய அருமையான அன்பான சீஷன் யோவான் பத்தி சொல்லணும்னா, யோவான் பஸ்கா பண்டிகையில இயேசுவின் மார்பில சாய்ந்திருந்த சீஷன். சீஷர்ல நிறைய பேர் ஏசப்பாவை நிறைய சீஷர்கள் ஏசப்பாவை உருவாக்குனாங்க, ஏசப்பாவை பின்பற்றினாங்க. குறிப்பாக இயேசு தன்னுடைய ஊழிய பாதையில தனக்காக சொல்லி ஒரு 12 சீஷர்கள் தேர்ந்தெடுத்தாங்க, நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதுல குறிப்பாக யோவானை குறிச்சு பார்க்கும்போது, யோவான் இயேசுவுக்கு மிகவும் அன்பான சீஷன். அந்த சீஷன் கிட்டதான் இயேசு சொல்றாங்க, சீஷனே அதோ உன் தாய். இயேசு அந்த வார்த்தை சொன்ன வேளையில அந்த சீஷன் என்ன பண்றாங்கன்னா, எந்த ஒரு மறுப்புமே சொல்றது இல்ல, உடனே தாயை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார். இந்த சூழ்நிலையில இயேசு என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய பூலோகத்துல, அதாவது மாம்சமாக இந்த உலகத்துல வந்த தன்னுடைய பொறுப்பை ஒப்படைக்கிறார். இயேசு எல்லா சூழ்நிலையிலுமே அவர் கட்டளைகளை நிறைவேற்றுகிறவராகவே காணப்பட்டார். 10 கட்டளைகளை கொடுத்தவராக மட்டுமல்ல, அந்த கட்டளையின்படியே தன்னுடைய வாழ்க்கையை இயேசு நிறைவேற்றுகிறவராக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்துல எதுக்காக வந்தாங்க? எல்லாரும் சொல்லுவாங்க, கல்வாரி சிலுவையில இயேசு நம்ம பாவத்துக்காக, மனுக்குலத்தின் பாவத்தை ரட்சிக்க வந்தாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். உண்மை அதுதான். நம்முடைய பாவங்களுக்காக தான் கல்வாரி சிலுவையில தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற தீர்க்க தரிசன வாக்கின்படியே கல்வாரி சிலுவையில தன்னை அறைய ஒப்பு கொடுத்தார். ரத்தம் சொட்ட சொட்ட பார்க்கும்போது, வாரினால் அடிபட்டு அவரை பார்க்கும் போதே அவரோட கோலமே ஒரு கந்தை கோலமா இருக்குது. அந்த இடத்துல கூட மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக அந்த இடத்துல 7 வார்த்தைகளை பேசுறார். இயேசு எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இயேசு முதலாவது பெற்றோரை கனம் பண்ணுகிறவராக காணப்பட்டார். யாத்திராகமம் 20:12 நீங்க பாத்தீங்கன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த வார்த்தையின்படியே இயேசு பெற்றோரை கனம் பண்ணுகிறவராக காணப்பட்டார். எல்லா சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னா இயேசு பெரியவர்களை மதிக்கிறவங்களாக மட்டும்தான் இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா, தன்னுடைய தாயை ஸ்திரீன்னு கூப்பிடுறாங்க. ஸ்திரீ என்பது ஒரு கனம் புரிஞ்ச வார்த்தை. நிறைய பேர் சொல்லுவாங்க, தன்னுடைய தாயை எதற்காக ஸ்திரீன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி. எதற்காக ஸ்திரீ அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, ஸ்திரீ என்பது ஒரு மதிப்பு மிக்க வார்த்தை, கனம் புரிஞ்ச ஒரு வார்த்தையாக கருதப்படுகிறது. வேதாகமத்துல நம்ம பார்க்கும்போது, சுவிசேஷ புஸ்தகங்கள்ல பாத்தீங்கன்னா, இயேசு
ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி பெண்களை வந்து கனப்படுத்துகிறவராக மட்டுமே காணப்பட்டார். அந்த நாட்கள்ல பெண்களுக்கு எந்த ஒரு கனமும் கொடுக்கப்படல. ஆனா இயேசு எல்லா சூழ்நிலையிலும் பெண்களை கனப்படுத்துகிறவராக மட்டுமே காணப்பட்டார் என்பதை வேதத்துல நம்ம காணலாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இயேசு காணப்பட்டார். இயேசு வந்து இந்த பூமியில பிறந்த காரணமே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர் வந்து கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணும்போது கூட என்ன சொல்றாருன்னா, இயேசுவே இந்த பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள்னு சொல்லி பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவராக காணப்பட்டார். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இயேசு ஞானம் உள்ளவராக காணப்பட்டாருன்னு பாக்குறோம். இதற்கு ஆதாரமாக ஏசாயா 52 அதிகாரம் 13 வசனத்தை பார்க்கும்போது, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த அந்த வார்த்தை, அந்த தீர்க்க தரிசனம் இந்த கல்வாரி சிலுவையில இயேசு பேசின இந்த 7 வார்த்தைகளை பேசும்போது இந்த வார்த்தை நிறைவேற்றப்படுது. இயேசு எல்லா சூழ்நிலையிலும் ஞானமுள்ளவராய் இருந்தார் என்பதற்கு நம்ம எடுத்துக்காட்டா வேதாகமத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்கு. குறிப்பா பார்க்கும்போது இயேசு வந்து தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல சாத்தான் கொண்டு போய் வந்து இயேசு கிட்ட நிறைய உலக பிரகாரமான ஆசைகளை சிற்றின்பங்களாம் காட்டும் போது இயேசு வசனத்தை சொல்லிதான் அந்த இடத்துல சாத்தானை ஜெயித்தாங்க. அதே மாதிரி இயேசு எல்லா சூழ்நிலையிலும் ஞானம் உள்ளவராக தன்னுடைய சீஷர்களை வழி நடத்தும் போது கூட நிறைய உவமைகள் மூலமாகவே அவங்க கிட்ட பேசுவாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இயேசு ஞானம் உள்ளவராக நடந்தார் என்பதை நம்ம வேதத்துல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஏசப்பா பிள்ளைங்க நம்ம பல வேலைகள்ல சொல்றோம், ஆனா ஏசப்பா சொல்லி தந்த எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம பின்பற்றுறது கிடையாது. ஏசப்பா வந்து பெற்றோரை கனம் பண்ணுகிறவராக காணப்பட்டார். எல்லா சூழ்நிலையிலும் ஞானமாய் நடந்தார். குறிப்பாக இந்த வேதத்தின் நியாய பிரமாணத்தின்படி எல்லா காரியங்களையும் பின்பற்றி வந்தார். அதிக நேரம் வந்து மொபைல் போன்ல தான் நேரத்தை கழிக்கிறோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு இருந்தாலே போதும். நமக்கு வந்து பேரண்ட்ஸ் இல்லாட்ட, யாருமே வீட்டுல இல்லாட்டாலுமே ஒரு மொபைல் நம்ம கையில இருந்தா போதும், இந்த நாட்கள்ல நம்ம நேரம் கழிந்து விடும். இந்த சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். ஆனா ஏசப்பா பாத்தீங்கன்னா ஏசப்பா நமக்கு என்ன கற்று தராங்க அப்படின்னா, நம்ம பெற்றோரை கனம் பண்ணணும், பெரியவங்களை கனம் பண்ணுகிறவங்களாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க, நம்ம கண்டிப்பா ஏசப்பா சொல்லி தந்த அந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறது மட்டும் இல்ல, அதை பின்பற்றுகிறவரா இருக்கணும். ஏசப்பா வந்து தன்னுடைய சீஷர்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும் போது ஒவ்வொரு காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இயேசுடைய சீஷர் நம்ம பார்த்திருக்கோம் 12 பேர்னு. அதுல 10 சீஷர்கள் வந்து இரத்த சாட்சியா தான் மரித்தாங்க. ஒரே ஒரு சீஷன் யோவான் மட்டும்தான், இது ஒரு புக்ல படித்தேன், யோவான் மட்டும்தான் இயற்கையாக மரணம் எய்தினாங்கன்னு சொல்லி குறிப்புகள் சொல்லுது. நம்மளும் இந்த நாட்கள்ல ஏசப்பா பத்தி பாடு மரணங்களை ஒவ்வொரு வருஷமும் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்பு என்னன்னா, நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. நம்ம கையில கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமம், இந்த வேதாகமம் கிடைக்காம எவ்வளோ ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல கூட இந்த வேதாகமம் வாசிக்க முடியாம, தியானிக்க முடியாம இருக்கிற பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிருபையா நமக்கு கையில எல்லார் வீட்லயும் 1 2 இல்ல, நிறைய, எல்லாருக்கும் 2 பைபிள் 3 பைபிள்னு சொல்லி வேதாகமம் நிறைய கொடுக்கப்பட்டு இருக்குது. இந்த நாட்கள் நமக்கு ஏசப்பா கொடுத்த நாட்கள் கிருபையின் காலம், கடைசி காலம். நமக்கு ஏசப்பா ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அது என்ன பொறுப்புனா, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொறுப்பு தான். கல்வாரி சிலுவையில இயேசு தன்னுடைய பொறுப்பு, தன்னுடைய குடும்ப பொறுப்பு, ஏன்னா அவர் மூத்த மகனாக இருந்தார் அந்த வீட்டுக்கு, அந்த பொறுப்பை கூட அவர் செய்ய தவறல. தன்னுடைய குடும்பத்தின் பொறுப்புன்னு சொல்லி தன்னுடைய மூத்த மகனுக்குரிய கடமையாக தன்னுடைய தாயை தன்னுடைய அன்பான சீஷனிடம் ஒப்படைத்தார். இன்னைக்கு நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இந்த நாட்கள்ல சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. சுவிசேஷம் அறிவிக்க இந்த நாட்கள் நிறைய வழி இருக்குது. நிறைய பேர் யூடியூப் சேனல் மூலமா அறிவிக்கலாம், ஒரு மெசேஜ் ஷேர் பண்றது மூலமா அறிவிக்கலாம், ட்ராக்ஸ் கொடுக்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை நம்ம பிரயோஜனப்படுத்துறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலம் திரும்ப கிடைக்காது. ஒவ்வொரு நொடியும் போனா திரும்ப கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம், 7 வார்த்தைகள் தியானித்து முடிக்கிறோம், அடுத்த வருஷம் வரும், அடுத்த வருஷமும் தியானிப்போம். ஒவ்வொருத்தங்க புதிய புதிய கருத்துக்களை தந்து சொல்லி நம்ம கிட்ட சொல்லிட்டே தான் இருப்பாங்க. கேட்டு அதை விட்டுட்டு போகக்கூடாது. இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து கடந்து போகும்போது நம்ம ஆண்டவர் சமூகத்துல அர்ப்பணிப்போட கடந்து போகணும். இந்த 3வது வார்த்தை பொறுப்பை ஒப்படைக்கிற ஒரு வார்த்தை, ஒரு பராமரிப்பின் வார்த்தை, ஒரு அர்ப்பணிப்பின் வார்த்தையாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்மளை வந்து இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நேரத்தை உங்க கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஏசப்பா, இந்த உலகத்துல நீங்க எங்களை படைத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு ராஜா, ஒரு திட்டம் உண்டு தகப்பனே.
ஏசப்பா இது அப்பா இது நிரந்தரமான வாழ்க்கை இல்லை ஏசப்பா, தற்காலிகமானது ஏசப்பா. அப்பா இந்த நாட்களில் நீங்க எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நாங்க நிறைவேற்றணும் அப்பா. அந்த கல்வாரி சிலுவையில ஏசப்பா, அப்பா நீங்க உங்க தாய்க்கு அப்பா, உங்க தாய்க்குள்ள பொறுப்பு ஏசப்பா, உங்களோட அப்பா பொறுப்பை நீங்க நிறைவேற்றினீங்கப்பா. உங்க தாயை ஏசப்பா உங்க அன்பான ஸ்ரீஷன்ட்ட கொடுத்து உங்க பொறுப்பை பராமரிப்பை நிறைவேற்றினீங்களே ராஜா. இன்னைக்கு ஏசப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு ஏசப்பா நாங்க நிறைவேற்றணும் தகப்பனே. அப்பா நாங்க இவ்வளவு நாள் ஏசப்பா ஆண்டவரே எங்களுக்குள்ள இருந்த இந்த பின்மாற்றங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தயவாக மன்னிங்க ராஜா. இந்த புதிய இந்த 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 நாள்ல ஏசப்பா, அப்பா இந்த கல்வாரி சிலுவையின் பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாள்ல ஏசப்பா நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்களை பயன்படுத்துங்க. உங்க ஊழியத்துல எங்களை எப்படி பயன்படுத்த என் தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறீங்களோ தகப்பனே, எங்களை பயன்படுத்துங்க ராஜா. எங்க எல்லாரையும் உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.